ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த அஜாக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ஏசின்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்எம்எல் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து எப்படி ஒரு பட்டன் கிளிக்கில் ஒரு ஏபிஐலேருந்து எப்படி டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அண்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டை கன்சோல் லாக் பண்ணுறோம். அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து 2 வாட்டி கன்சோல் லாக் ஆகுது. அண்ட் ஃபஸ்ட்டு 2 வாட்டியும் உங்களுக்கு வந்து எம்டியாக கன்சோல் லாக் ஆகுது. இது எதனால் அப்படின்னா, இந்த ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் அப்படின்றது நம்ம இந்த XML HTTP ரெக்வஸ்ட் லோட் பண்ணும் போது இதுக்கு வந்து ரெடி ஸ்டேட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து XHTTP அந்த வேல்யூ டாட் ரெடி ஸ்டேட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் ரெடி ஸ்டேட் வந்து மாறிக்கிட்டே வரும். அதாவது நீங்கள் வந்து நான் வந்து இப்போ வந்து இதை கன்சோல் லாக் போடுறேன். இதை கன்சோல் லாக் போட்டுட்டு இங்கே நான் வந்து ரெடி ஸ்டேட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 2 3 வந்ததுக்கப்புறம் ஒரு தாட்டி இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் அதேமாரி 4 வந்ததுக்கப்புறம் ஒரு தாட்டி ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ரெடி ஸ்டேட் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பிக்கும். 0ன்றது அன்சென்ட், இந்த ஓப்பன் மெத்தட் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ரெடி ஸ்டேட். அதுதான் வந்து டிஃபால்ட் ரெடி ஸ்டேட் அப்படின்றது. ஸோ நீங்கள் இந்த நியூ XML HTTP ரிக்வஸ்ட் அப்படின்ற அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோன்னே இந்த ரெடி ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு அசைன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஓப்பன் கால் பண்ணோன்னே இந்த இந்த ரெடி ஸ்டேட்டோட வேல்யூ 1ன்னு மாறும். நெக்ஸ்ட்டு அந்த நீங்கள் சென்ட் மெத்தட் கால் பண்ணோன்னே ஹெட்டர்ஸ்லாம் ரிக்வஸ்ட் ஹெட்டர்ஸ் அதெல்லாம் ரிசீவ் ஆனோன்னே இது வந்து 2 அப்படின்ற ரெடி ஸ்டேட்டுக்கு மாறும். அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஏபிஐலேருந்து ரெஸ்பான்ஸ் பார்ஷியலாக டவுன்லோட் ஆக ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு வந்து 3 அப்படின்ற ரெடி ஸ்டேட் மாறும். அண்ட் கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்தோன்னே உங்களுக்கு 4ன்ற ரெடி ஸ்டேட் மாறும். ஸோ ஐடியலி நீங்கள் வந்து யூஐயை வந்து இந்த 4ன்ற ரெடி ஸ்டேட் வந்தோடனே தான் அப்டேட் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் நிறையா ப்ரௌசர்ஸில் பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு ஏபிஐ கால் நடக்கும்போது ஒரு லோடிங் சிம்பிள் வரும். ஸோ அது வந்து இந்த 3ன்ற இந்த 1ன்ற ரெடி ஸ்டேட்லேருந்து 3ன்ற ரெடி ஸ்டேட் வர வரைக்கும் லோடிங்குன்ற அந்த ஒரு சிம்பிள் காட்டுவாங்க உங்களுக்கு ப்ரௌசரில். அண்ட் 4ன்ற ரெடி ஸ்டேட் வந்தோன்னா அந்த லோடிங் சிம்பிளை வந்து ஹைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரெஸ்பான்ஸை காட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த ரெடி ஸ்டேட் அப்படின்றத வச்சியும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றத வச்சியும், ஸ்டேட்டஸ்ன்றது தான் உங்களுக்கு வந்து அந்த HTTP ரிக்வஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லை ஃபெயிலியர் ஆச்சா அப்படின்றத டினோட் பண்ணுறது. நான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டை நான் வந்து HTTP ரெடி ஸ்டேட் வந்து 4க்கு மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா 4ன்றது தான் கம்ப்ளீட்டான ரெடி ஸ்டேட். XHTTP டாட் ரெடி ஸ்டேட் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறதுக்குள்ள நான் வந்து இதை கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, லைக் ஆங்குலர், ரியாக்ட் அப்படின்னு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெடி ஸ்டேட்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளிஃபைடு அப்ரோச் கொடுத்துருப்பாங்க. பட் அண்டர் த ஹுட், அதாவது அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லேயுமே வந்து இன்டர்னலாக இந்தமாரி ஒரு XML HTTP ரிக்வஸ்ட் தான் பேசிக்காக கால் ஆகும். அண்ட் இதில் நடக்கிற ஸ்டேட் சேஞ்சஸ் தான் நடக்கும். பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்லேயே ஹேண்டில் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ரேப்பர் மாரி உங்களுக்கு போட்டு உங்களுக்கு தருவாங்க.
ஸோ நான் இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு வாட்டி தான் அந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகும். அண்ட் அந்த 400 ஸ்டேட்குள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து 200. அதாவது 200ன்றது உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எந்த எரரும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 200 அப்படின்றது ரெஸ்பான்ஸ் கோடு. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் வந்து எரர் மெசேஜ் ஆர் லோடிங் சிம்பிள்லாம் காட்டுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.